ஷர்மிளா வணக்கம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட பிறகும் கூட இந்த போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து லெபனான் மீதும் இஸ்ரேல் தரப்பு தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த போர் வலயத்துக்குள் அதிகாரப்பூர்வமாக லெபனான் தரப்பு உள்ளே இழுக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இதனால் மத்திய கிழக்கு ஒட்டுமொத்தமாக போர் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக ஈரானை மட்டுமே தாக்கி வந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு லெபனானை நோக்கியும் தாக்க தொடங்கியிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஆதரவாக ஆங்காங்கே பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, அதே போன்று சிரியாவில் செயல்படக்கூடிய ஆயுத குழுக்கள் மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பல குழுக்கள் ஈரானுக்கு ஆதரவாக ஆங்காங்கே செயல்பட்டு வருகின்றது. இந்த ஈரானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு தற்போது தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் லெபனானும் இஸ்ரேலை தாக்க தொடங்கினார்கள். இன்று அதிகாலை 3 மணி அளவில் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மற்றும் ட்ரோன்களை ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி ஏறி இருக்கிறார்கள். இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் விழுந்து சிறிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனான் மீது இஸ்ரேல் தற்போது தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் அதிகாரப்பூர்வமாக இந்த போருக்குள் லெபனான் தற்போது வந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அது மிக முக்கியமாக இந்த நிகழ்வு காரணமாக மத்திய கிழக்கில் நிலைமை என்பது மிக மோசமாக மாறி இருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிதான் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் வெடித்தம் என்பது கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் தொடர்ச்சியான இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஆளாகி வருவதாக, அங்கிருக்கூடிய மக்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சமடைந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ஈரானை தாண்டியும் மத்திய கிழக்கில் தற்போது போர் என்பது அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கி, அதாவது அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு அதிரடியாக பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்த நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு தற்போது இஸ்ரேலை தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது இஸ்ரேல் அதற்கு பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் அடுத்த கட்டமாக ஈரானை கடந்து லெபனான் மீதான தாக்குதல் என்பதும் இஸ்ரேல் தற்போது நடத்திருக்கக்கூடிய காரணத்தால் மிகப்பெரிய அசம்பாவிதத்துக்கு வழிவகுக்குமோ என்ற ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய கருத்துக்களும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது இந்த போரை பொறுத்தவரையில் அடுத்த 4 வாரங்கள் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். 4 வாரங்கள் இந்த போர் தொடரும் என்றும், மீண்டும் ஈரானோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாது என்று பதிலளித்த ட்ரம்ப் அவர்களுக்கு கடந்த வாரம் பேசியிருக்க வேண்டும், இந்த வாரம் அல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என்றும், ஆனால் போர் என்பது 4 வாரங்கள் தொடரும் என்றும் தெரிவித்திருப்பதன் மூலமாக இன்னும் ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறார். குறிப்பாக மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டிருக்கூடிய அமெரிக்காவின் போர் விமானங்களை ஈரான் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஏவுகணைகளை வீசி அதை சேதப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இப்படியான போர் என்பது தாக்குதல் பதிலடி என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் ஈரானை தொடர்ந்து ஈரானுக்கு பிறகு தற்போது லெபனானும் இந்த போர் வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லெபனான் மீதான தாக்குதல் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது அடுத்தடுத்த கட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்பதால் இந்த போர் சூழல் என்பது காண்பிக்கின்றது. ஷர்மிளா.